அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களை முதலமைச்சர் சந்தித்து பேசி வருகிறார். அந்த தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். உடன்பிறப்பு வா என்ற தலைப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு திமுக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தின் போது தொகுதி வாரியாக, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் 10 பிரதிநிதிகளை அழைத்து, பொறுப்பாளர்கள் 10 பிரதிநிதிகளை அழைத்து அவர்களிடம் தனித்தனியாக முதலமைச்சர் கலந்து ஆலோசித்து வருகிறார். தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார். அப்போது அரசின் சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்றும், ஒற்றுமையுடன் கழக பணியாற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது உசிலம்பட்டி, சிதம்பரம், விழுப்புரம் என இந்த 3 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைய தினம் சந்தித்த பொழுது, உசிலம்பட்டி மற்றும் சிதம்பரம் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அப்போது கடந்த முறை இந்த 2 தொகுதியும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கினீர்கள், அதனால் எளிதாக மற்ற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்தன. எனவே இந்த முறை திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைத்தார்கள். அதே போல கட்சியினுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அனைவரும் ஒற்றுமையாக செயலாற்றும்படி முதலமைச்சர் அவர்கள் அந்த நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.